ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் நம்ம நேசித்த உறவு சில டைம் நம்ம ரொம்ப காயப்படுத்திட்டு பேசாமல் அமைதியாக போயிடுவாங்க. இப்படி இப்படி பேசாமல் போகிறவங்கள பார்த்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இந்த தடுமாற்றம் வரக்கூடாதுங்க. நீங்கள் இப்படி தடுமாறிட்டு இருக்கீங்களா? இவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கீங்களா? இப்படிப்பட்டவங்ககிட்டலாம் இதை செய்திருங்க. அவங்க மனம் உடைஞ்சி போவாங்க, தன்னாலே வந்து பேசுவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல இந்த தடுமாற்றம் எப்படி வருதுன்னா, மனசில் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் வருது. ஒரு செயலை செய்யும்போது இந்த செயலை நான் செய்து முடிச்சிடுவேனா முடிச்சுக்கிட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை வரும்போது இந்த தடுமாற்றம் வருது. ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்போது, ஒரு தன்னம்பிக்கை இருக்கும்போது இந்த தடுமாற்றம் வரவே வராது. ஒருத்தங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா கவலைப்படுறதுனால எந்த ஒரு நன்மையும் ஏற்படுவதில்லை. வாழ்க்கையில் ஒரு குற்றம் செய்யும்போது ஒரு தடுமாற்றம் வரும். அப்போது இந்த குற்றத்தை நம்ம ஒப்புக்கொள்ளணும். இப்படி ஒப்புக்கொள்ளும்போது அதுதான் வாழ்க்கையின் நேர்மையின் முதல் படினே சொல்லுவேன். எந்த ஒரு செயல்டாலும் சரி, எந்த ஒரு குழப்பம் வந்தாலும் சரி, மனத்தில் ஒரு தடுமாட்டம் வந்தாலும் அந்த மனதை வந்து ஒருமுகப்படுத்தணும். இப்படி நம்ம ஒருமுகப்படுத்தும் போது மிகப்பெரிய காரியங்களை வர நம்ம வாழ்க்கையில் செய்து முடிக்கலாம். ஒரு தேள் இருக்குன்னு வைங்களேன், அந்த தேளுக்கு வந்து நீங்கள் அதிகாரம் கொடுத்தீங்கன்னா அது நொடிக்கு நொடி என்ன பண்ணிகிட்ருக்கோம், கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், ஒரு மலை உச்சி இருக்குன்னு வைங்களேன், அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன பாதை இருக்குது. அது நேராக போனால் நம்ம அந்த மலை உச்சி போய் அடைஞ்சிடலாம். ஆனால் அங்கே சைடும் இந்த சைடும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விழுந்து வருவோம். அதே போல் தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறவே முடியாது, தடுமாறி கீழே விழுந்துருவீங்க. அதனால் எப்படியும் இதை நம்ம அடைஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு நமக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் தடுமாற்றம் வரவே வராது. இந்த உலகத்திலேருந்து நம்ம போகும்போது எதையுமே கொண்டு செல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு போகலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நம்ம அன்பையும் பாசத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். அதே போல தான் வாழ்க்கையில் நம்ம போகிற பாதையில் 1000 தடுமாற்றங்கள் வரலாங்க. ஆனால் வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்தில் இன்னுமே தடம் மாறாமல் போகணும். இங்கே சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லி ஒன்றா சொல்லலாம். அது என்னென்னா, தடுமாற்றம் இல்லாமல் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே தவறுங்கிற ஒரு பேரில் சேரவே சேராது. அதுக்கு பேர் வந்து சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒன்று புரிஞ்சுக்குங்க, முடிவு வந்து யாரோ ஒருவரால் எழுதப்பட்டது இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மளால் எழுதப்பட வேண்டியது தான். பிறருக்கு மதிப்பு கொடுத்து வாழ்பவங்க வந்து சமுதாயத்தில் வந்து மதிக்கப்படுவாங்க. ஒரு சிலருக்கு நம்ம முக்கியமாக இருக்கலாம், ஆனால் பலருக்கு அவங்க காரியம் முடியது வரதான் நம்ம பின்னால் வருவாங்க. நமக்கு காரியமே முடிஞ்ச பிறகு நமக்கு காரியமே நடந்தாலும் திரும்பி வர பார்க்க மாட்டாங்க. அதே போல தான் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு படிப்பில் வந்து கம்மி ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் சொல்லலாம், சில ஸ்டூடெண்ட்ஸு வேலை பார்க்குறவங்க அவங்கெல்லாம் நல்ல கான்ஃபிடென்ட்டோடு அவங்க கடமையை கரெக்டாக செய்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு சின்ன தடுமாற்றத்தில் தவறி விழுதுறாங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? காதல்ங்கிற ஒரு தடுமாற்றம். இது கரெக்டாக தப்பா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அதில் விழும்போது சில டைம் அவங்களுடைய கடமையில் இருந்து தவறி வாழ்க்கை இழக்க நேரிடுது. அதனால் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை நடத்தும் போது அங்கே வந்து வெற்றி கிடைக்குமே தவிர தோல்விங்கிறது இருக்கவே இருக்காது. ஒருவேளை மேபி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தடுமாறி விழுந்தாலும்
அந்த தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. நான் தடுமாறி விழுந்தாலும் திரும்பி எழும்பி நடப்பேங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு காலத்தில் தடுமாறி நம்ம கீழே விழுந்துருவோம். இந்த கீழே விழுந்துட்டு திரும்பி எழுவது தான் டார்கெட். கண்டிப்பாக நம்ம எழுந்து திருப்பி முந்தி இருந்ததை விட உயர்ந்து மேலே வரணும். ஏன்னா நம்மளால் முடியும். நமக்குள்ளே இருக்கிற சக்தி அவ்வளோ வல்லமையானது. இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ லவ்வர்ஸ்னாலும் சரி, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்கனாலும் சரி, வாழ்க்கையில் தடுமாறி கீழே விழுந்துறாங்க. திருப்பி அவங்களால எழும்பி வர முடியாத நிலைமையில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், உங்களால் எழும்பி வர முடியும். எழும்பணும். எழும்பி வந்து உங்கள் கடமையில் நீங்கள் முந்தி இருந்ததை விட அதிக அளவு கவனம் செலுத்த முடியும். ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் அடிபட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களால் முந்தி இருந்த சக்தியை விட உங்ககிட்ட கூடுதல் சக்தி உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் எழும்பி வந்து உங்கள் கடமையில் முந்தியை விட அதிக அளவு கவனம் செலுத்தும் போது நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க. ஏதோ ஒரு உறவு, உங்கள் நேசித்த உறவு உங்களை பேசாமல் இன்றைக்கி நீங்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டுருக்கலாம். நீங்கள் அதை நினச்சி தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா கீழே விழுந்து போவீங்க. அந்த தடுமாற்றத்துலேருந்து நீங்கள் எழும்பி வரணும். உங்களால் முடியும். நான் கீழே விழுந்தாலும் எழும்பி வருவேன், மறுபடியும் நான் முயற்சி செய்வேன், முன்னேறி செல்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், தன்னம்பிக்கை லெவலை கூட்டி நீங்கள் பழையபடியும் உங்கள் கடமையில் முந்தி இருந்ததை விட கவனத்தை செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக அமையுங்க. உங்கள்கிட்ட பேசாமல் போனாங்க பாருங்க, அவங்க திருப்பி வருவாங்க. ஏன்னா நீங்கள் எழும்பியிருக்கீங்க, எழுந்து முன்னேறி நிற்கிறீங்க. இப்போ அவங்களே பேசுவாங்க. எல்லாருமே வகுப்பறைக்கு போயிருப்போம், நிறைய பாடம் கற்றிருப்போம். ஆனால் அந்த பாடத்தை விட நம்ம வாழ்க்கையில் கற்றுத்தரக்கூடிய பாடம் தான் அதிகம். அனுபவங்கிற ஒரு பாடம். இந்த பாடம் நம்மளை ஒரு சில டைம் தடுமாற்றம் அடைந்து கீழே விழுந்தாலும் திருப்பி நம்ம எழும்போது பழையபடியும் அந்த தவறு செய்யாத அளவு நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணி பாதுகாக்க நமக்கு இந்த அனுபவ பாடம், வாழ்க்கை என்னும் அனுபவ பாடம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. தடுமாறி கீழே விழுந்துட்டு இருக்கீங்களா? முடியும் வர முயற்சி செய்யுங்க. உங்களால் முடியும், கண்டிப்பாக முடியும். நீங்கள் நினைத்த செயலை முடித்து காணிக்கிறது வர நீங்கள் முயற்சி செய்ய உங்களால் முடியும். தடுமாற்றத்தை தூக்கி தூர குப்பையில் போடுங்க. இன்றைக்கி நீங்கள் தடுமாறி கீழே விழுந்திருக்கீங்கல்ல, நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்கள்ல. இந்த அனுபவத்தால் உணர முடியாததை 1000 தத்துவ ஞானிகள் உணர வைக்க முடியாது. ஒரு சில விஷயத்தில் பணம் முதலிடம் வகிக்கிறது. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவானாலும், கூடி பழகிய நண்பர்களானாலும், கொஞ்சம் பேசிய காதலனானாலும் அவர்களை பிரிந்து ரசிப்பதில் பணம் முதலிடம் வகிக்கு. இல்லை, ஆணுக்கு சில பெண்ணை பார்க்கும்போது சில தடுமாற்றம் வருதுங்க. இந்த தடுமாற்றம் என்னன்னா வாழ்க்கையில் சில டைம் நம்மளை சீர்குலைய வைக்குது. கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அதே போல் தெளிவான கண்ணோட்டம் இல்லாமலும் தடுமாற்றம் வருது. திசை தெரியாத குழப்பம், இவை தான் இளைஞர்களை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனை. முன்னேறி வரக்கூடிய இளைஞர்களை இப்படிப்பட்ட குழப்பம் நிறைஞ்ச வாழ்க்கை தடுமாற்றத்தை கொண்டு கீழே தள்ளி போடுது. இன்னைக்கு ஒரு முடிவை எடுங்க, அந்த முடிவை தெளிவாக எடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தில் வரும். இந்த தடுமாற்றத்தை எடுத்து குப்பையில் போடுங்க. ஒருத்தங்க பேசாமல் போகிறாங்கன்னா அவங்கள நினச்சி தடுமாறாதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வரும்போது, நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும் போது பேசாமல் போன உறவுகள் திருப்பி பேசுவாங்க. ஐயோ, இவங்களை மிஸ் பண்ணிட்டோமே மனம் உடஞ்சி போவாங்க. அவங்களே திரும்பி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி
நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.